அங்கே ஆக்சிடென்ட்டு. This video is sponsored for bike lovers. பைக்குனாலே நிறைய பேருக்கு கிரேஸ் இருக்கும். வேலூர் ஜாவா ஷோரூமில் தான் நம்ம எடுத்துருக்கோம். வணக்கம், நான் உங்கள் ரோட் மேனர். இன்னையோட வீடியோவில் நம்ம ஜாவா பாபர் இந்த சர்வீஸ் வீடியோ தான் நம்ம இப்போ போயின்னு இருக்கோம். ஸோ தட் ஜாவா ஷோரூமுக்கு தான் நம்ம டேரெக்டாக போயிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த வண்டி பற்றி அண்டு நம்ம இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு வண்டி ஓட்டுறதுக்கும் வேறு மாதிரி ஃபீல் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வாழ்க்கையில் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னோட என்ட்ரி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோ அசிங்கப்படுத்தினவனுங்க முன்னாடி இவ்வளோ தைரியமாக நடந்து வரதில் தப்பே கிடையாது. உனக்குள்ள நீயே சொல்லிக்கோ, அந்த சிரிப்பை மட்டும் மறக்கவே கூடாது. நினச்சி பார்க்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கு? மவன இதுக்காகவே ஜெயிக்கிறேன்டா. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருப்பேன். பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. மேலே டைட்டில் கார்டு தரேன். அண்டு நம்ம போகிறது இப்போ செகண்ட் சர்வீஸில் என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு அதை நான் சொல்ல தான் போகிறேன். இவர் ஓனர் மெயின்டெனன்ஸ் லிட்டில் பிட் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா செயின் லூப்லாம் அடிக்கணும். செயின் லூப் அடிக்காமலே இவர் ஓட்டின்னு இருந்தால் செயினில் சவுண்டு வரதான் செய்யும். அது பார்த்து மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். பார்த்து மெயின்டைன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 300cc. அதாவது அதில் சொல்லியிருப்பேன் எல்லாம் டீட்டெயிலாக மைன்யூட்டாக சொல்லியிருப்பேன். நான் மேலேக்கா சொல்லிட்டு போயிடுறேன். வண்டியோட சிசி 300cc. அந்த பவரும் 30 ஹார்ஸ் பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொல்லியிருப்பேன். கிளஸ்டர் அவ்வளோ விசிபிளாக இல்லை. சன்லைட்டில் வந்து அவ்வளோ விசிபிளாக இல்லை. அது கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் நைட் டைமில் சூப்பராக இருக்கும் கிளஸ்டர். அது ஜாவா பொறுத்த வரைக்கும் அந்த ரவுண்ட் டிஜிட்டல் கிளஸ்டர், அதான் அந்த அனலாக் டைப்லேயே டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்குக்கு எல்லாமே ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் டைலாமாக ஒரு பார்க்கணும். அண்டு ஃப்ரண்ட் ஹெட்லாம்பு அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ரவுண்ட் ஸ்ட்ரக்சரில் தான் பார்க்கணும். ஏன் நீங்கள் மிரர் கூட ரவுண்ட் ஸ்ட்ரக்சரில் தான் பார்க்கணும். ஏன்னா அந்த லுக் வைஸ் இந்த வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி சொல்லலாம். அந்த ரவுண்டு ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப எடுத்து கொடுக்குது. நாம் இப்போ போயின்னு இருக்கிற இடம் தான் ஜாவா ஷோரூம். வெள்ளூரில் இருக்கிற ஜாவா ஷோரூம் தான் போயின்னு இருக்கோம். அண்ட் ரைட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரைட் குவாலிட்டி தரம் நிஜமாக சொல்கிறேன். இந்த நீங்கள் கிளச்சு புஷ் பண்ணி கீர் போடுறதுக்கும் அதர் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணுறதுக்கு சூப்பர். அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்குது. ஜாவாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் வைஸ் அவங்க பார்த்து செய்வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த குவாலிட்டி வைஸ் கூட ரொம்ப பார்த்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப அப்ரிஷியேட்லாம் பண்ணுறேன். ஓகே, அந்த 3 lakh பட்ஜெட்டில் இந்த வெஹிக்கிள் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். அண்டு இந்த வெஹிக்கிள் வாங்கிட்டீங்கன்னா சிங்கிள் சீட் தான் வரும். அது ரிவ்யூ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் சிங்கிள் சீட் தான் வரும். நம்ம வேணும்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். அந்த சிங்கிள் சீட்டு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் ஏதாவது அர்ஜென்ட்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸை உட்கார வச்சுக்கின்னு போகிறது, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை உட்கார வச்சுன்னு போகிறது, அது எமர்ஜென்சிக்கு எனக்கு பொறுத்து அது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். அந்த சிங்கிள் சீட் மட்டும் தான் எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த வெஹிக்கிளில். மற்றபடி வெஹிக்கிள் ரைட் பொசிஷன்ஸ் பெஸ்ட். நீங்களே பார்க்குறீங்க. அந்த நான் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்கள். இப்படி ஃபீல் வந்து எனக்கு இப்படி இருக்குது. நெக் பெயின் அவ்வளோ வராது. அந்த செக்ஷன் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்குது. எனக்கும் அந்த ரோடு ப்ரெசன்ஸ்க்கும் அதே நான் NS 200 நான் என் ஹைட்டுக்கு NS 200 நான் ஓட்டினேன்னா இப்படி இருக்கும். இப்படி கீழே முடிஞ்சு பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த பொசிஷன். ஸோ இதில் அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அந்த ஸ்பீட் நான் க்ரூஸ் பண்ணுறது கூட எனக்கு அந்த வாபுலே தெரில, வாபுல் கூட இல்லை. அந்த ஸ்பீடோட டார்க் வந்து ரொம்ப கம்மியாக ஆகுது. லிட்டரலாக சேம் 60 கியர்லேயே தான் நான் ஓவர் ஸ்பீடே பண்ணேன். நான் ஸ்பீடு கீர் போட்டு கூட ஓவர் ஸ்பீட் பண்ணல. டேரெக்டாக 60 கீர் போட்டிருந்தேன். அப்படியே ரேஸ் மட்டும் தான் பண்ணேன். ஸோ
அதுலேயே உங்களுக்கு பவர் வந்து பார்க்குறீங்க, அப்படியே ஸ்மூத்தாக இன்ஜின் வந்து மூவ் ஆகுது. ஹெட்லாம்ப் ரொம்ப சின்னதாக இருக்குது, இண்டிகேட்டர்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. பிகாஸ் இந்த வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு ரொம்ப டவுன் இல்லை, ஸோ தட் அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு லுக் வைஸ் பீடியாக அந்த க்யூட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது எல்லாமே. பட்டு பொருள் சின்னதாக இருந்தாலும் செய்கிற வேற ரொம்ப பெருசு. டபுள் மீனிங்காக பேசுகிறனும். ஃபன் ஜோக்ஸ் அப்பார்ட் அ டைம். நம்ம ராணிப்பேட்லேருந்து வேலூர் போகிறதுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம 15 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். See you on the மோட்டோ விலாக் பண்ணுவேன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் அது ப்ராப்பர் மைக் இல்லை, ப்ராப்பர் கேம் இல்லை, இந்த இன்ஸ்டா 360 வச்சிங்கன்னு ஒரு ப்ராப்பர் மோட்டோ விலாக், அது இல்லாமல் ப்ராப்பர் வியூ, ப்ராப்பர் ப்ரெசென்ட் வேற மாதிரின்னு சொல்லலாம். இந்த மோட்டோ விலாக் பார்க்கறதுக்கே மிஸ்மரைசிங்னு சொல்லலாம். அதாவது எனக்கு ஸ்பெஷல். எல்லாமே நம்ம ஷோரூம்க்கு வந்துட்டோம். ஜாவா அண்ட் SD ஷோரூம் இதுதான். நான் கண்டினியூ பண்ணுறேன். This video is sponsored for bike lovers. பைக்குனாலே நிறைய பேருக்கு கிரேஸ் இருக்கும். அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு இருக்கிற கிரேஸ் அண்ட் பைக் லவ் பாத்தீங்கன்னா, அந்த பைக் மேல இருக்கிற ஒரு டஸ்டா இருக்கட்டும், அந்த பைக் மேல படுற ஒரு ஸ்கிராச்சா இருக்கட்டும், அவன் மனசே விட்டுருவான். அந்த மாதிரி ஸ்கிராச் இல்ல டஸ்ட் வந்து ரொம்ப இருந்துச்சு, அடிக்கடிக்கு அது வந்து கிளீன் பண்றது அண்ட் அந்த பைக்கை வந்து பத்திரமா பாத்துக்கிறது, ரொம்ப கேர் அண்ட் லவ்வா அது மேல வைக்கிறது, ரைட் பண்ண சொல்ல அந்த பைக்கை வந்து அச்சு ஓட்டுறது, இந்த மாதிரி சான்ஸ்லாம் லைஃப்ல கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பா அதே மாதிரி தான் எல்லாருக்குமே அந்த கிரேஸ் அண்ட் பைக் லவ் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஓட்டின்னு வந்த வண்டி ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் அண்ட் சர்வீஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வண்டி எடுத்துன்னு போகிறது தான். அண்டு வேலூர் ஜாவா ஷோரூமில் தான் நம்ம எடுத்துருக்கோம். பார்த்தீங்களா எப்படி பேசுகிறேன்னு? இதாங்க நான் ஒரு ஷோரூம் முன்னாடி போயிட்டு நான் வீடியோ எடுத்து எனக்கு சொல்ல 2 பேர் வந்து போயின்னு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல எப்படி பேசணும்னு எனக்கு ஒரு வேர்டு கூட என் வாயிலேருந்து வரல. அந்த ப்ரொனன்சியேஷனே வர மாட்டேங்குது. ரொம்ப தயக்கமாக இருக்குது. யாரும் இல்லாத சொல்ல நல்லா பேசுகிறேன்னா ஓரளவுக்கு பேசுகிறேன். நிறைய ஆளுங்க சுற்றி இருந்தாங்கன்னா, ஒருத்தர் இருந்தால் கூட அது ஒழுங்காக பேச மாட்டேன். ஏன்னா நம்ம பேசுகிற வேர்ட்ஸ்லாம் தப்பாக பேசுகிறோமோ ஏன்னா வளர்றோமோன்னு தோணும். ஆல்ரெடி வளர்ந்து தான் இருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்லே. ஓகே, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். செகண்ட் சர்வீஸ்க்கு வேலூரில் இருக்கிற ஜாவா ஷோரூம்க்கு ரீச் பண்ணிட்டு ஒரு ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிடணும். அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. செகண்ட் சர்வீஸ் ஜென்ரலாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க அண்ட் லூப் அடிப்பாங்க. அது இல்லாமல் பிரேக் பேட்ஸ் கிளீனிங்கு, வாட்டர் சர்வீஸ் அதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. காமனாக இதுதான் இருக்கும் இஷ்யூ. இவன் என்ன இஷ்யூ சொன்னான்னா, அந்த செயினில் வந்து சவுண்ட் வருது, செயின் லூப் அடிக்காமல் வச்சுருந்தா ஸோ தட் அந்த சவுண்ட் வரதான் செய்யும். நீங்களும் புதுசா பைக்லாம் எடுக்கிறீங்கன்னா செயின் லூப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. செயின் லூப் வந்து நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு சவுண்டும் வராது அண்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கும் ஃபியூலும். அந்த வைப்ரேஷன் வந்து கம்மியாகும். ஏன்னா அந்த அயன் தேயுது பாத்தீங்களா, அந்த தேய்மானம்ல வந்து ரொம்ப அதிகமாக ஃப்ராக்ஷன் வந்து ஏற்படும். அதே நீங்கள் செயின் லூப் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். உங்கள் வைப்ரேஷன் எஃபிஷியன்ஸ், ஃபியூல் எஃபிஷியன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். ஓகே, வண்டி சர்வீஸ் பண்ணியாச்சு. நீட்டாக இருக்குது இப்போ வண்டி பார்க்கறதுக்கு. அங்கே ஆக்சிடென்ட்டு வண்டி செம்ம ஹீட் ஆகுதுங்க. அதுக்குள்ளே இப்போ தான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம். அந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணி கூட வண்டியில் ஹீட்டு ரொம்ப இருக்குது தெரியுமா. அதான் அச்சு ஓட்டுறோம்ல. இப்போ வண்டி ஓனர் ஏற்றவொடனே அச்சு ஓட்டினாரு. புகையாக வந்துச்சு இன்ஜின்லேருந்து. அந்த தண்ணியோட ட்ரை அப்படியே ஆவியாக வேப்பரைஸ் ஆகி வந்துச்சு. நம்ம வேலூர் நல்லா டெவலப் ஆகின்னு வருது பாருங்களேன் நீங்களே. அந்த VIT சர்க்கிள், ஐ மீன் அந்த க்ரீன் சர்க்கிள் இருந்துச்சுல, அங்கே வந்து சப்வே வருதுன்னு சொல்லின்னு இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் போயின்னு இருக்கு. சப்வே வந்து என்ன பிரயோஜனம், நல்ல டெவலப்மெண்ட் ஆகணும்ல. என் வண்டி இங்கே வந்து பார்க்க மிஸ்பிரைஸ். அது ஒரு விதமான காதல், இதே முரளின்னு சொல்லலாம். ₹500 பெட்ரோல் போட்டு பாருங்களேன், 2 பாயிண்ட் தான் காமிக்குது இதில்.
13 லிட்டர்ஸ் டேங்க் போல இது. ஆ ஃபார்ச்சுனரு நல்லா தான் இருக்கும். இது 30 லட்சம்ல 30 50 ஷோரூம்ல இதே பாபர் வந்து இன்னொன்று வந்துச்சு. அவர் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா வண்டி வந்து அடைக்குது. இப்போ புதுசாக வந்து பாபர் அது வாங்கி 1 வீக் கூட ஆகலன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ். இது நார்மலாக இருக்கு, ஜென்ரல் பக்காவாக ஸ்மூத்னஸாக போகுது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அவரது வந்து அந்த மாதிரி இதில் ரொம்ப அடைக்குதுன்னு சொன்னார். அதான் டவுட்டாக இருந்துச்சு. 5th கியரில் நான் போயின்னு இருக்கேன் இப்போ. மிரர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இருங்க கிராஸ் ஆகுது இது. ஓகே டன். இப்போதான் கரெக்டாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷோரூமில் என்னென்ன பண்ணாங்க அதெல்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உள்ளே போனவொடனே உங்களுக்கு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு என்னென்ன இஷ்யூ இருக்குது அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிடணும். அண்ட் நீங்கள் சர்வீஸ் விடுறீங்கன்னா உங்களோட சேஃப்டிக்கு நீங்கள் வந்து உங்களோட பைக்கை வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ப்ரிகாஷியஸ் தான். ஓகே ஃபேம், இந்த வீடியோ பார்த்தது வரைக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு மேலே வீடியோ எடுத்திருந்தேன், அது ரெக்கார்ட் ஆகல. இன்ஸ்டா 360 ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது நான் திரும்ப செக் பண்ணி அந்த மாதிரி ரைட் போய் திரும்ப எடுத்தால் தான் உண்டு. ஏன்னா அது கண்டினியூஸாக வீடியோ எடுத்துனே வரல. அது ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுதா இல்லை நான் ஆஃப் பண்ணிட்டேன் நான் தெரியாமல். அது எனக்கு ஒழுங்காக ஞாபகம் இல்லை. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் என்டர்டெயினாகவும் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ தட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது ஒரு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடிக்கடிக்கு சொல்கிறேன், ஒரு ஆசை தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு. ஸோ நம்பிக்கை இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நல்லா தான் போயின்னு இருக்கேன் நம்ம சேனல். ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you later in next video. Bye.